ஹாய் ஆல். இன்னைக்கு ஒரு சிஸ்டர் அவங்களுடைய மந்த்லி பட்ஜெட் அண்ட் என்ன மாதிரியான சேமிப்பு முறைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மந்த்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ கிட் இருக்காங்க. இவருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர், இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் மதர் அண்ட் குழந்தை ஒன்று இருக்குது. ஸோ இவங்க 4 பேருக்கும் 20,000 ஏர்ன் பண்ணக்கூடிய மந்த்லி சேலரியை வச்சு என்ன மாதிரியான சேமிப்பு முறைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணக்கூடியது 20,000 நான் முதல்லயே சொன்ன மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ்க்காக 1,700 ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம்மா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 26 கிலோ அரிசி மூட்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 75 கிலோ மூட்டையில் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு ரைஸ் அண்ட் கேஷ் எல்லாமே இதில் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு 26 கிலோ அரிசி பேக் தான் எடுத்துகிட்டு இருக்காங்களாமா. இது 1,600லேருந்து 700 வரைக்கும் வருமாமா. 1,650 அந்த மாதிரி வருமாமா. ஸோ ரவுண்ட் அப் பண்ணி அவங்க 1,700 ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா 1,500 அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் இன்க்ளூடட் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிறாங்களாமா. ஸோ அப்போதைக்கு மார்க்கெட்டில் எந்த ஃப்ரூட் கன்வீனியண்ட்டான ஒரு ப்ரைஸில் இருக்கோ அதை நாங்கள் சூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் ரொம்பவே மினிமமாக தான் எடுத்துக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ்க்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜுக்கு ரவுண்ட் ஃபிகரில் 1,200 ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாமா. ஸோ இதுவுமே சம்டைம்ஸ் எக்ஸஸ் அண்ட் கம்மி ஆகுமாமா. இன்கேஸ் எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு வீக்குக்கான நான்வெஜ்க்கான அமௌண்ட்டை அவங்க கட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இபி அண்ட் கேஸுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்ரி மந்த் 500 எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே 2 months ஒன்ஸ் தான் அவங்களுக்கு வருமாமா. ஸோ கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கிறதுனால கேஸ் தாராளமாக அவங்களுக்கு 2 months வருதாம்மா. அண்ட் அதே மாதிரி இபி பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே மினிமலாக தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதிகபட்சம் ஒரு 350 அது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அவங்க கம்மி பண்ணிடுவாங்களாம்மா. ஸோ இந்த ரெண்டுக்கும் சேர்த்துமே அவங்க 500 எடுத்து வைக்கிறாங்க. எவ்ரி மந்த் 500 ஒதுக்கிறதுனால ஒரு மாதம் கேஸ் ஒரு மாதம் இபி அப்படிங்கிற மாதிரி ரொட்டேஷ்னல் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்காக அவங்க எவ்ரி மந்த் 1,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இதிலிருந்து கம்மி பண்ணுறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜுக்கு எவ்ரி மந்த் 1,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாமா. இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் அண்டு டிடிஹெச் கேபிளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாமா. ஸோ இதில் ஃபுல்லாக எப்படி 1,000 நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க 2 பேருக்குமே மொபைல் ரீசார்ஜுக்கு 250 அந்த மாதிரி வருமாமா 500க்குள்ளே. அண்ட் கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா 300 ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் 800க்குள்ளேயே அவங்க முடிச்சிடுறாங்க. ரவுண்ட் ஃபிகரில் எப்போவுமே அவங்க 1,000 போட்டு வச்சுப்பாங்களாமா. அடிஷ்னலாக சம்டைம்ஸ் டேட்டா பேக் தீருது அப்படின்னா அதில் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசார்ஜுக்கு இந்த அமௌண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் மளிகைக்காக எவ்ரி மந்த் அவங்க 2,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாமா. ஸோ அவங்க என்னென்னா அவங்களுக்கும் இந்த பல்காக நம்ம வாங்கி சேவ் பண்ணணும், கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாகும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. பட் சேவிங்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கறதுனால எவ்ரி மந்த் அந்த கரெக்டான பட்ஜெட்டில் அளவாக வாங்கிக்கிறாங்களாமா. 1 லிட்டர் ஆயில்னா 1 லிட்டர். ஸோ ஜீரகம் 50, குருமிளகு 50 அந்த மாதிரி வாங்கிக்கிறதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்காக நம்ம ஒட்டுக்கா நம்ம வாங்கி போடணும் அப்படின்னா இந்த 20,000 சேலரியில் ஸோ 2 மாதத்துக்கான மளிகை பொருள் வாங்கக்கூடிய தொகையை 1 மந்த் நம்ம அட்வான்ஸ்டாக எடுத்து வாங்கி சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய சேவிங்ஸ் அடி வாங்கும். ஸோ அதனால் இவங்க எப்போவுமே கரெக்டாக இந்த சோப்பு, ஆயிலு, டூத் பேஸ்ட்டு இது எல்லாமே இந்த 2,000 ருபீஸ்க்குள்ளே வர்ற மாதிரி அவங்க சின்ன சின்ன ப்ராடக்டாக வாங்கி அவங்க சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடுத்து சொன்னது மில்க் சொல்லியிருந்தாங்க. இது 1,000 ருபீஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மற்ற செலவுகளை விட பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஹையாக தான் தெரிஞ்சுது. ஒருவேளை பசும்பாலே வாங்கினாலும் இவ்வளோ அமௌண்ட் வராதே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை அப்படின்னா வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாவோ அதிகமாக பால் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட்
பால் விட தயிருமே வந்துட்டு அவங்க அங்கே வாங்கி ஊற்றி வச்சுப்பாங்களாமா. ஸோ சம்டைம்ஸ் வந்து 1 லிட்டர் வாங்குற இடத்துல 2 லிட்டர் வாங்க வேண்டியது மாதிரி வரும். ஸோ எப்போவுமே அதனுடைய யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுனால எப்போவுமே ₹1000 வந்து அதுக்காக நாங்கள் ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சாக்ரிஃபைஸுமே நாங்கள் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஹெல்த்தியாக வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கான ரெண்ட்டு ஸோ 3500 வந்து அதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நல்ல தண்ணி அண்ட் உப்பு தண்ணிக்கான அமௌண்ட்டும் வந்து இதில் வந்துருமாமா. ஸோ அது ரெண்ட்டு, வாட்டருக்கான பில்லு இது 3மே சேர்த்து, அதாவது உப்பு தண்ணி அண்ட் நல்ல தண்ணி 2க்குமே சேர்த்து ₹3500 எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க வாங்கக்கூடிய 20,000 சம்பளத்தில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட். இந்த பட்ஜெட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ₹13,400 வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது இல்லாமல் அவங்களுடைய சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க ஒரு 3 விதமான சேமிப்பு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சேமிப்பு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு ₹1000 வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே இன்னொரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் ₹500 வந்து சேவ் பண்ணிட்டு வராங்களாமா. ஸோ 2க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி அக்கௌண்ட் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி மாதம் 1500 வந்து பிபிஎஃப்பில் வந்து போட்டுட்டு வர மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவ் பண்ணுறதா எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங்ஸ்க்காக கோல்டு சிட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ₹2000 வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி 1 இயர்க்கு வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டில் அந்த எந்த அளவுக்கு சேருதோ இடையில ஏதாவது காசு வந்து கிடச்சிது அப்படின்னா அதை நான் சேர்த்து கோல்டு வந்து காயினாக வந்து நான் வாங்கிப்பேன். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்மளால் வந்து ஜுவல்லாக ஃப்யூச்சரில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கோல்டு சிட்டு வந்து ₹2000 வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3500 இதில் கோல்டு சிட்டு ஒரு 2000 பிபிஎஃப்க்கு வந்து 1500 இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹3000 அவங்க மந்த்லி சேவிங்ஸ் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெருசாக எதுவுமே வந்து கிடையாது. அவங்க எங்கிட்ட சொன்ன மிக முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயமும் என்ன அப்படின்னா அவங்க கடனில் எதுவுமே சிக்காதது தான். ஸோ ஒருவேளை அவங்க கடனில் சிக்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த குறைவான வருமானத்தில் இவ்வளோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளால் பண்ண முடியாது. அவங்க முக்கியமாக கடனை அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் ஸோ ஃபேமிலியும் கரெக்டாக கொண்டு போயிட்டு சேவிங்ஸையும் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு அவங்களால முடியுது. ஸோ இந்த விஷயத்துக்காக நம்ம அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ அவங்களுடைய கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு லோன் மட்டும் போயிட்டுருக்கு. எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹2700 வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கடன் அப்படிங்கிறது அவங்களுடைய சேமிப்பிலேருந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரே ஒரு கடன் தான் இருக்குது. இந்த சேவிங்ஸ் இல்லாமல் அவங்க வீட்டில் பண்ணக்கூடிய செலவுகள்லேருந்து சில்லறை சேமிப்பு சின்ன சின்ன குட்டி அமௌண்ட் கிடைக்கிறது எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறதுல எவ்ரி மந்த் மினிமம் ஒரு 500ஆவது சேவ் பண்ணிடுவாங்களாமா. அதை வந்து ஒரு டார்கெட்டாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹19,600 வந்து வந்திருக்கும். முன்னாடி நம்ம ₹13,400 வீட்டு செலவுக்காக அவங்க பண்ணுறாங்க. 2,700 கடனுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. 3,500 சேமிக்கிறாங்க. ஸோ இது மொத்தமும் சேர்த்துனிங்கன்னா 19,600க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அந்த பேலன்ஸ் இருக்கிற 400ல் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்களாமா. லைக் அவங்க வந்து ஏதாவது ஒரு வெளியே அவுட்டிங் போகிறோம், சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வெளியில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாவோ, இல்லை ரேஷன் பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது, ஸோ அன்னெசரியாக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்பெண்டிங் எல்லாமே இது அவங்க பண்ணிடுவாங்களாமா. ஸோ இந்த சேமிப்பு இல்லாமல் 500 எவ்ரி மந்த் அவங்க வந்து சேவ் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ₹1000 அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ₹1000 சேவ் பண்ணுறதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கேதர் பண்ணி தான் இந்த கோல்டு சிட் வந்து இயர் எண்டு அவங்க வாங்கும்போது பத்தாததுக்கு கூட போட்டு கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த குட்டியான வருமானத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு இந்த வருமானத்தில் எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா எனக்கே நிறையா இருந்தது. ஸோ எப்படி இதில் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா
மினிமலாக நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதே மாதிரி செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சேவிங்ஸில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே அவங்க பண்ணிக்கல. ஸோ எந்த அளவுக்கு கடனுடைய கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட் இருக்கோ அதை விட ஜாஸ்தியாக அவங்க வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து சிக்கியிருக்காங்க. ஒரு கோல்டு சிட்டோ பிபிஎஃப்போ நம்ம எவ்ரி மந்த் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது கரெக்டாக அது ரன் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கவே கூடாது, அப்படியே இருந்தாலும் ரொட்டேஷ்னலில் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இருக்கணும்னு கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்கள சேவிங்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சிஸ்டருடைய இந்த பட்ஜெட்டிங் அண்ட் சேவிங்ஸ் முறை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வீடியோவை நம்மளுக்காக கொடுத்த அவங்களுக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.